ஓகே ஃபோன் வந்து ஓன் ஆகிட்டா சரி ஓகே ஓன் ஆகிட்டு ஃபோன் காட்டுங்களா ஐஃபோன் 8 ஒன்று வந்துருக்கு நோ பவர் ஃபுல் ஷாட்டில் இருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் கனெக்ட் பண்ண டைம் என்ன செய்யுது பீப் சவுண்ட் அடிக்குது பீப் சவுண்ட் அடிக்குன்னு சொன்னால் என்ன ப்ரைமரி லைனில் ஷார்ட் இருக்கு ஆண்ட்ராய்ட்லேயோ ஐஃபோன்லேயோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணின உடனே நமக்கு பீப் சவுண்ட் அடிக்குதுன்னு சொன்னால் என்ன பிரச்சனை அடிக்கும் என்ன லைனில் ஷார்ட் இருக்கும் பிரைமரி லைனில் ஷார்ட் இருக்கு அப்போ பிரைமரி லைனில் ஷார்ட் இருக்குன்னு சொன்னால் நமக்கு ஆண்ட்ராய்டில் பிரைமரி என்ன உண்டு விபேட் அடுத்தது என்ன விபிஹெச் அதே மாதிரி நம்ம ஐஃபோனையும் செக் பண்ணி பார்ப்போம் வேறு நமக்கு நிறைய பிள்ளையான யோசிக்க தேவையில்லை இதே மாதிரி செக் பண்ணி பார்ப்போம் இப்போ இதில் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுறோம் பேட்டரி கனெக்டரில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணால் நமக்கு பீப் சவுண்ட் அடிக்குது இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இதில் இப்போ உண்மையாகவே ஷார்ட் வந்து விபேட் இந்த கனெக்ஷனில் இருக்குதா அப்படி இல்லைன்னு சொன்னால் மெயின் லைனில் ஷார்ட் இருக்குதா இப்போ நமக்கு இதில் பாருங்கள் பேரை பாருங்கள் இதில் என்ன பேரில் இருக்கு பிபி விபேட் விசிசி சரியா இப்போ நமக்கு ஆண்ட்ராய்டில் என்ன பேர் இருக்கும் விபேட் இதில் பிபி பேட் விசிசின்னு சொல்லியிருக்கு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு இதில் மல்டிமீட்டரில் கூல் டச் பண்ணி பார்ப்போம் இதில் ஷார்ட் இருக்கான்னு சொல்லி ஒரு வேளை இதில் ஷார்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் என்னென்ன ஷார்ட்டாக இருக்கலாம் பாருங்கள் இந்த கெப்பாசிட்டி என்ன கனெக்ஷனில் இருக்கு பேரில் இருக்குது ஒரு வேளை இது ஷார்ட்டாக இருக்கலாம் அப்படி தான் இந்த கனெக்ஷன் அப்படியே எங்கே போகுது இந்த பாருங்கள் சார்ஜிங் ஐசி தான் இருக்குது சார்ஜிங் ஐசிக்குள்ளே போகுது இதுக்குள்ளே சார்ஜிங் ஐசிக்குள்ளே கிரவுண்ட் இருக்குது அது ஷார்ட்டாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு இந்த கெப்பாசிட்டர் போயிருக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வோம் இந்த லைனை செக் பண்ணி பார்ப்போம் இந்த லைனை செக் பண்ணி பார்த்து ஒரு வேளை இதில் ஷார்ட் இல்லைன்னு சொன்னால் நம்ம அடுத்து என்ன செக் பண்ணி பார்க்கணும் விபேட் ஓகே அடுத்து என்ன செக் பண்ணி பார்க்கணும் விபிஹெச் இப்போ இதில் விபிஹெச்சுக்கு பதிலாக இதில் பேர் இங்கே பாருங்கள் இந்த இருக்குது இதில் பிபி விடிடி மெயின் ஃபஸ்ட்டுக்கு விபேட்னு சொன்னால் அதில் விசிசி மெயினை செக் பண்ணி பார்ப்போம் அதில் ஷார்ட் இல்லைன்னு சொன்னால் அடுத்து செக் பண்ணி பார்ப்போம் பிபி விடிடி மெயின் நம்மளோட விபிஹெச் போல் இப்போ நமக்கு இந்த இருக்கிறது பஸ் ஓகே நீங்கள் இப்போ இதில் செக் பண்ணி பாருங்கள் விபேட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த பெட்டி கனெக்டரில் செக் பண்ணி பாருங்கள் கூல் டெஸ்ட் மல்டிமீட்டரில் ஓகே அதில் என்ன ரீடிங் வருது 400 ரீடிங் வருது தானே ஓகே இதில் 400 ரீடிங் வருது மற்ற வச்சு பாருங்கள் ஓகே இப்போ இதில் 00 வருது இதில் 400 ரீடிங் வருது அப்போ என்ன நமக்கு என்ன தெரியும் இதில் விபேட் லைன் கிளியர் இந்த விசிசி லைன் கிளியராக இருக்குது இந்த லைனில் ஷார்ட் இல்லை ஓகே இங்கே பாருங்கள் சிம்பிளாக ஓகே நம்ம இதில் செக் பண்ணி பார்த்தோம் இப்போ இதில் நமக்கு நார்மலாக ரீடிங் வருது சரியானே இதில் நமக்கு ரீடிங் வருது அடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் என்ன ஆண்ட்ராய்டில் என்ன செக் பண்ணி பார்ப்போம் ஆண்ட்ராய்டில் விபேட்டை செக் பண்ணி பார்த்தோம் அடுத்தது என்ன விபிஹெச் அதே போல் ஐஃபோனில் நம்ம என்ன செக் பண்ணி பார்ப்போம் விசிசி ஓகே அடுத்தது என்ன பிடிடி மெயின் தரி இப்போ உங்களுக்கு இந்த மோஸ்பேட் எப்படி வேலை செய்யறது நம்ம இதில் வந்து ஒரு பி சேனல் மோஸ்பேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பி சேனல் மோஸ்பேட் வந்து ஆக்டிவாக இருக்கிறதால தான் நீங்கள் பாருங்கள் இந்த பி சேனல் மோஸ்பேட் வந்து ஆக்டிவாக இந்த ஆக்டிவாக இருக்கிறதால என்ன செய்யுது இந்த பிபி பிடிடி மெயினில் ஷார்ட் இருந்தாலும் நமக்கு இந்த விசிசியில் கனெக்ட் பண்ணக்குள்ளே காட்டிடு ஓகே இப்போ நம்ம அடுத்து செக் பண்ணி பார்ப்போம் இந்த பிபி பிடிடி மெயின் இந்த கனெக்ஷனை பாருங்கள் இந்த கனெக்ஷனை கிளிக் பண்ணுறேன் இந்த கனெக்ஷன் எல்லா இடத்தையுமே போகுது நம்ம சிம்பிளாக என்ன செய்வோம்னா இந்த சார்ஜிங் ஐசிக்கு கீழே இருக்கிற இந்த கெப்பாசிட்டரில் செக் பண்ணி பார்ப்போம் இதில் ஷார்ட் இருக்கான்னு சொல்லி சரி பேக் சைடில் இங்கே இருக்கிறது இந்த கெப்பாசிட்டரில் விடிடி மெயின் லைன் வரும் அப்போ செக் பண்ணி பாருங்கள் அதை இந்த கெப்பாசிட்டர் இந்த இருக்கிறது ஜீரோ வருதுண்ணே அதில் நார்மலாக ரீடிங் வரணும்னு சொன்னால் 350 450 ரீடிங் ஒன்று வரணும் ஆனால் அதில் 10 20 அந்த மாதிரி காட்டுது ஆனால் ஷார்ட் ஆனது நமக்கு என்ன பிபி விடிடி லைனில் ஷார்ட் ரீடிங் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் டரிங் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன செக் பண்ணி பார்த்தோம் விபேட் லைனில் நம்ம ஃபோனை வந்து பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணின உடனே பீப் சவுண்ட் அடிச்சிங்கன்னு சொன்னால் என்ன பிரைமரி லைனில் ஷார்ட் ரீடிங் பிரைமரி லைனில் ஷார்ட் இருக்கிறது நம்ம பார்க்குறதுக்கு விபேட் கனெக்ஷனை செக் பண்ணி பார்த்தோம் விபேட் கனெக்ஷன் நமக்கு என்ன ஷார்ட் காட்டலை சரியா நம்ம செக் பண்ணி பார்த்தோம் விபிஹெச் இதில் வந்து விபிஹெச்னு சொல்லுவோம் ஐஃபோனில் வந்து விடிடி மெயின் சிம்பிள் நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும் விடிடி மெயினை செக் பண்ணி பார்த்தோம் விடிடி மெயினில் ஷார்ட் ரீடிங் இப்போ இந்த விடிடி மெயினில் பாருங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டர் இருக்குது எவ்வளோ ஐசியோட இந்த லைன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இப்போ இதில் எதுண்டான ஒரு இடத்துல கெப்பாசிட்டர் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐசி எதுவும் டேமேஜ் ஆகிருக்கலாம் அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் எது டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி அப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நமக்கு இப்போ நம்ம ஐஃபோன் சொல்லணும்னா நம்ம தள்ளி நிற்கப்படா ஐஃபோனுக்கு நம்ம எங்கே ஐஃபோனை நம்ம செய்கிற ஐஃபோன்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம் இதில் எதுனாலும் சின்ன ஒரு கெப்பாசிட்டர் போயிருக்கலாம் ஒரு கெப்பாசிட்டர் போல்டியாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் இப்போ இது வந்து என்னத்துக்காக வேண்டி நமக்கு இப்போ இதை கனெக்ட் பண்ணிடணும் நமக்கு
அண்ட்ராய்டில் வந்து வீபேட் லைனில் ஷோட் இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருவோம், கனெக்ட் பண்ணினோன்னா பீப் சவுண்ட் அடிக்கும். ஆனால் விபிஹெச்சில் ஷோட் இருந்தீங்கன்னு சொன்னால் பீப் சவுண்ட் அடிக்காது. ஆனால் இதில் வந்து இந்த இடத்துல ஒரு பி சேனல் மோஸ்பேட் யூஸ் பண்ணுறீங்க. அந்த மோஸ்பேட் ஆக்டிவாக இருந்தீங்கன்னு சொன்னதால தான் நமக்கு இங்கே ஷார்ட் காட்டுது. இப்போ நம்ம சிம்பிள் என்ன செய்ய போகிறோம், இந்த லைனை பாருங்கள், இந்த லைன் எங்கெங்கெல்லாம் போகுது, பின் சைடில் இந்த பின் சைடில் இந்த ஏரியாவில் போகுது, இந்த ஏரியா இது எந்த இடத்துல எல்லாம் போகுதோ எல்லா இடத்துலையும் என்ன செய்ய போகிறோம், ரோஷன் அப்ளை பண்ண போகிறோம். ரோஷன் அப்ளை பண்ணிவிட்டு எங்கள் நானோட என்ன செய்வோம், வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறதுல எதுனால ஒரு கெப்பாசிட்டரோ ஒரு ஐசியோ போயிருந்தீங்க என்ன செய்யும், மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிற பாட்டை நம்ம கலட்டுவோம். இப்போ சிம்பிள் என்ன செய்யணும், ரோஷன் அப்ளை பண்ணுங்க, சரி ஃபுல்லாக ரோஷன் அப்ளை பண்ணுங்க பேக் சைடில் ஏரியாவில். ஓகே, ரோஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த லைன் எங்கெங்கெல்லாம் போகுதோ எல்லா இடத்தையுமே ரோஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் ரோஷன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இப்போ சரி இந்த கனெக்ஷன் எல்லாமே என்ன ஒரு கனெக்ஷன் தான், ஒரு லைனில் வர கனெக்ஷன் தான். நம்ம எங்கேனாலும் என்ன செய்யலாம், இந்த வோல்டேஜை வந்து செக் பண்ணணும். நம்ம இப்போ இதில் வந்து பாருங்க, சரி நம்ம இந்த இடத்துல இப்போ நமக்கு விபேஜ் எத்தனை வோல்டேஜ் வரும், 3.7 4.2 வரும். இப்போ நம்ம அதுக்கு எத்தனை வோல்டேஜ் செக் பண்ணோம், 3 வோல்டேஜ் செக் பண்ணுவோம். அதே போல் தான் இதுக்கு நம்ம ஒரு 3 வோல்டேஜும் செக் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன செய்யும் சொன்னால், இப்போ எல்லா இடத்துல ரோஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த கெப்பாசிட்டரில் இங்கே இந்த இடத்துல செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கே இந்த ஆகிக்கிறது, எங்கேனால இந்த இடத்துல இந்த லைன் எங்கெங்கெல்லாம் போகுதோ எல்லா கனெக்ஷன்லேயும் நம்ம என்ன செய்யலாம், வோல்டேஜ் செக் பண்ணலாம். நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணக்குள்ளே செக் பண்ணி பார்க்கணும் சரியா நம்ம இதில் தான் இன்ஜெக்ட் பண்ணுறோமான்னு சொல்லி. கெப்பாசிட்டர் மாறிடப்படா ஏன்னு சொன்னால் அது கனெக்ஷனுக்குரிய ஒரு வேறு சம்டைம் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது இங்கே பக்கம் இன்ஜெக்ட் ஆகிடுன்னு சொன்னால் இது பாருங்கள், இது வேறு இடத்துல இன்ஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அது வேறு இஷ்யூவை கொண்டு வரும். நம்ம சரியாக இந்த கெப்பாசிட்டர் என்ன செய்ய போகிறோம், வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு போர்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம். எங்கள் நானோட என்ன செஞ்சிருக்கா, ஏதாவது ஷார்ட் ஆகிருந்துச்சுன்னா மெல்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு வேளை நமக்கு இங்கே ஒரு சைடு மெல்ட் ஆகலைன்னு சொன்னால் நம்ம அடுத்து என்ன செய்யணும், இங்கே ஃப்ரண்ட் சைடே போட்டு பார்க்கணும். சரியான ஓகே. இப்போ நம்ம நீங்கள் இந்த இடத்துலையா இந்த ஓகே சார்ஜிங் சிக்கில் நான் காட்டுறேன். இந்த இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 3 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா சரி, கொஞ்சம் போர்டு மேலே சுற்றுங்க சார், இன்னும் கொஞ்சம் சுற்றுங்க இந்த மேலே மற்ற சைடு இந்த சைடு. ஓகே, எங்கள் கெப்பாசிட்டி இந்த அரைக்குது, இந்த கெப்பாசிட்டரில் இந்த அரைக்கிற இந்த சைடில் இவ்வளத்து இந்த இடத்துல ஒரு 3 வோல்டேஜும் செக் பண்ணணும். இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொன்னால் எது மெல்ட் ஆகுதோ அதை கழட்டிடும். சரி, இன்ஜெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்ஜெக்ட் ஆகிருந்தேன். சரி ஓகே, காணும். சரி, இப்போ எல்லாம் நம்ம இன்ஜெக்ட் பண்ண ஜடுங்க காணும். ஓகே, இப்போ இன்ஜெக்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த போர்டை ஃபுல்லாக அந்த ரோஷன் அப்ளை பண்ண எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாருங்கள், இங்கே நானும் இடத்த மெல்ட் ஆகிருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ட் பண்ணோம்னா ஓகே, வோல்டேஜ் கொடுத்துட்டோம். போயிருக்கிற என்ன செஞ்சிருக்கீங்க, உருவிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், பார்க்கணும் எந்த இடத்துல உருவிருக்குன்னு சொல்லி பாருங்கள். போர்டை ஃபுல்லாக முன் சைடு நீங்கள் ரோஷன் அப்ளை பண்ண எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அது நம்ம இடத்த உருவிருக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணதுக்காக வேண்டி. சம்டைம் நம்ம அதாக இருந்தால் நம்ம திருப்பி ஒரு அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, நீங்கள் அப்படியே கீழே இருங்க பாருங்கள், இன்னும் இருக்குங்க. இங்கே பாருங்கள் உருவிருக்கு. இப்போ இதில் இங்கே பாருங்கள், இதுவும் உருவிருக்கு, இதுவும் உருவிருக்கு, இந்த இதுவும் உருவிருக்கு. இப்போ நமக்கு இதில் எதுன்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியும். நம்ம பார்க்கல ஃபஸ்ட்டுக்கு எது மெல்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கல. அப்போ நம்ம என்ன செய்வோம், திருப்பி ஒரு இந்த இடத்துல மட்டும் ரோஷன் அப்ளை பண்ணுங்க, இந்த இடத்துல மட்டும். இப்போ 4 இப்போ ஒரே டைமில் 4 மெல்ட் ஆகின மாதிரி நமக்கு நம்ம ஃபஸ்ட்டுக்கு செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டுக்கு எது மெல்ட் ஆகுதோ அதை தான் நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ஃபுல்லாக இன்னும் அப்ளை பண்ணுங்க. இது வரும் இந்த இடத்துல இருக்கிற இந்த 4 மெல்ட் ஆகின மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் எதுனால உண்டு தான் போயிருக்கு. அப்போ அந்த ஒன்று நம்ம எதுவும் சரி கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன செய்ய பண்ணி பாருங்க, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்தையே நம்ம ஒரு இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சரி, நீங்கள் அதே மாதிரி இப்போ இப்படத்தை இன்ஜெக்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இப்படத்தை இதில் வச்சிங்கன்னா சரி, அது பக்கத்தில் இருக்கிறதுனால கனெக்ஷனில் இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். புரிவினிக்காது இந்த இருக்கிறது மெல்ட் ஆகி. அப்போ இந்த கெப்பாசிட்டர் தான் நமக்கு போயிருக்கு. இப்போ இந்த கெப்பாசிட்டர் இது ஒன்று போயிருக்கிறதால தான் நமக்கு இந்த ஃபோன் ஃபுல்லாகவே ஷோர்ட் கார்டு. இப்போ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுங்கள், அதை கழட்டிட்டு. ஓகே, டியூச்சரால் நீங்கள் தட்டிட்டு போட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த கனெக்ஷனை ஷோர்ட் இருக்கான்னு சொல்லி. சரி ஓகே, இப்போ அதை கலட்டியாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, க்ளீன் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த லைன் இருக்கா நார்மலாக டின்னர் பண்ணி டிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, ஒரே கெப்பாசிட்டி இதே மாதிரி தான் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு இதே மாதிரி தான் ஷார்ட் ஆகிருக்க போகுது. இப்போ நமக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணி வைக்கக்கூடிய அவசியம் கூட இல்லை. இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதே இடத்துல எகைன் செக் பண்ணி பாருங்கள், மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, எத்தனை ஒரு ரீடிங் அதில் 336. இப்போ ரீடிங் நார்மல். இப்போ ஃபோன் ஓன் ஆகுமா? ஓன் ஆகுது. ஷார்ட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, ஓன் ஆகும். இப்போ நீங்கள் ஒன் பண்ணி பாருங்கள், ஃபோன் ஓன் ஆகும்.
நான் ஃபிட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிங்க. சார்ஜ் அடிச்சு பாருங்க. ஒருவேளை சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, சார்ஜிங் கம்பியில் அங்கே இருக்குதா? 80. ஓகே ஓகே, ஃபோன் வந்து ஓன் ஆகிட்டா? சரி, ஓகே, ஓன் ஆகிட்டு ஃபோன். காட்டுங்க எல்லாரும். சரி, ஓகே. இப்போ இவ்வளோ தான் விஷயம். கெப்பாசிட்டர் ஒன்று ஷார்ட் ஆகிருந்தீங்க, ஃபுல் ஷார்ட்டில் இருந்தீங்க, கலட்டினம் ஃபோன் வந்து ஓன் ஆகிட்டு, போட்டிங் நார்மல். சார்ஜிங் கம்பியெல்லாம் ஓகே தானே? சரி.